இப்ப நான் புரிய வச்ச விஷயத்துல இப்ப பாயிண்டத்தான் இப்ப பேசின விஷயத்துல பாயிண்ட் ஒன்று முக்கியமா விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதை இப்பதான் நீங்க கண்ண மூடி உலகமும் இல்லை உடலும் இல்லை என்று சொல்லி மறக்கின்ற போது இந்த உலகத்தையும் உடலையும் மறந்த சிறுட்டியே இல்லை என்று கண்ட ஒன்றுமே இல்லை என்று தெரிஞ்ச நான் இருக்கேனா இல்லையா? ரைட். அப்படி நான் இருக்கின்ற பொழுது நான் என்கிற உணர்வு நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்லி உங்களோட உள்ள நம்பினா பூரணமாக நம்புற நிலைக்கு வருமண்டா. அது 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் போகக்குள்ள தொடர்ந்து நீங்க தியானம் செஞ்சா கண்டிப்பா வரும், நிச்சயமா வரும். இதுல சந்தேகத்தை ஏற்படுத்தினான்டா செய்தான் வாரான் என்று அர்த்தம். ஹன்னாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ், அவன் சந்தேகத்தை ஏற்படுத்துறத மீனைக்குத்தான். இந்த நான் என்று இருப்பவன் அல்லாஹ் என்று நீங்க நம்பக்குள்ள அவன் உங்களுக்கு நீங்க இருக்கிறீங்களா அவன் இருக்கானான்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவான் இன்னைக்கு. அப்ப இப்ப நீங்க உள்நோக்காக கவனிச்சு நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிற அல்லாஹ் என்று உணர்வை நம்புற பொழுது இது கட்டுண்ட நிலையா கட்டுண்ணாத நிலையா? ஏன்னா கட்டுண்டிருந்த உலகத்தையும் கட்டுண்டிருந்த உடலையும் நாம மறந்துட்டோமா இல்லையா? இந்த உள்நோக்காக கவனிச்சு இந்த நான்ங்கிற அந்த உணர்வு அல்லாஹ் என்று நம்பக்குள்ள அந்த உணர்வு ஏகம் என்று நமக்கு விளங்க உணர புரிய தெரிய வரக்குள்ள அந்த எழுப்பப்பட்ட அறிவு அந்த வியாபக தன்மையை நமக்கு உணர்த்தி தார நேரத்தில கட்டுண்டிருந்த எல்லாமே மறந்து அந்த உணரப்பட்ட உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த நான் ஏகம் அகது ஏக வியாபகமாக இருக்கிறேன் என்கிற அந்த தன்மையில நீங்க வாசம் செய்யக்குள்ள பிரவேசிக்கக்குள்ள விளங்குதா? ஒன்றுமே இல்லை என்கிறது உண்மையா? நீங்க இருந்துக்கிட்டு நான் என்று சொல்லி அல்லாஹ் இருந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லை என்று இருக்குமா? நான் இருப்பேன். அப்ப என்னை தவிர ஒன்றுமே இல்லை, என்னை தவிர சிருட்டி இல்லை என்கிற கருத்து அர்த்தம் இல்லை. லாயிலாக இல்லா அன என்கிற சொல்லுக்குரிய அந்த வசனத்துக்குரிய கருத்து உங்களோட உள்ளத்தால உணரப்படும். அப்ப இப்ப லாயிலாக இல்லா அன என்னை தவிர சிருட்டி இல்லை என்கிற விஷயம் வாயால சொல்லப்படுறதா உள்ளத்தால உணரப்பட வேண்டியதா? உள்ளத்தால உணரப்பட வேண்டிய அந்த இடத்துக்கு உங்களோட உள்ளம் வந்துட்டா, உணர்ற இடத்துக்கு உங்களோட உள்ளம் சரிபட்டுட்டா, உறங்கின அறிவு தட்டி எழுப்பப்பட்டு அந்த அறிவு எந்நேரமும் விழிப்பாக என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று உங்களுக்கு உணர்த்துற நிலையும் உணர்ற நிலையும் இருப்பாக நிலையாக நித்தியவனாக அமர்ற நிலையும் அந்த அறிவு. நீங்க செய்யற வேலையா இப்ப அந்த அறிவு செய்யற வேலையா? அறிவு செய்யற வேலை. அப்ப நீங்க உணர்ற வேலை மட்டும்தான். அறிவை ஒழுப்பி அதை உணர்வு என்ன அறி என்று விட்டா அறிவு என்ன செய்யும்? இது அனைத்தையும் செஞ்சு நீங்க மரணிக்கிற ஆள் இல்லை. மரணம்ங்கிறது ஒரு மறதியை அல்லாமல் இல்லாம அழிஞ்சு போறல்ல. நீங்க நிலையா இருக்கிறீங்க என்ற இருப்ப காட்டி உங்களுக்கு உங்களை சிதறத்துள் முந்தகா வரைக்கும் அந்த அறிவு கூட்டிக்கிட்டு போய் இன்ன பாருங்க மேல இருக்கிறீங்கன்னா உங்களை இருப்ப காட்டி உங்களை நித்தியமா நிலையா இருக்கிற நிலையை உணர்த்தி இது அவ்வளவு மிகராஜுங்கிற இந்த மார்க்கம், இந்த தீன், இந்த இஸ்லாம்ங்கிற இந்த சாந்திய உங்களுக்கு நிச்சயமாக தரும்.
இதுதான் தியானம், இதுதான் திக்ர், இதுதான் நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி நீங்க தொழ வேண்டிய தொழுகை. ஒரு மூமினுடைய தொழுகை மிஹ்ராஜ். முஸ்லிமுடைய தொழுகை இல்லை. முஸ்லிமா சொல்லட்டும், நாம் அதுக்குள்ள போகல. மூமின் என்ற யாரு? அல்லாஹ்வை நம்புற முறைப்படி நம்பிக்கொண்டவர், ஈமான் கொண்டவர். அல்லாஹ்வை நம்புறோம் யாரு? உள்ளத்தால அல்லாஹ்வை நம்புறோம் யாரு? நாம நம்புறோம். அதிகமான மக்கள் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு கற்பனையில நம்பிட்டு இருக்காங்க, கற்பனையில நம்பிட்டு இருக்காங்க. இது பொய் சாட்சி, பொய் நம்பிக்கை. நாம உள்ளத்தால அல்லாஹ் இருக்கானுங்கிற அந்த நிலைய உணர்ந்து கொண்டு நம்புறோமா இல்லையா? உணர்ந்து கொண்டு உணர்வு ரீதியாக அந்த நம்புற நம்பிக்கைய தட்டி எழுப்பப்பட்ட அந்த அறிவு நமக்கு தருதா இல்லையா? இவர்தான் மூமின், இவர்தான் ஆரம்ப முஸ்லிம், இவர்தான் விசுவாசி. இந்த இடத்துக்கு வராத எல்லாரும் முஸ்லிம் தான், மூமின் கிடையாது. கலிமாவை கூறுவோர் முஸ்லிம் என்றாவார், கருத்தினை உணர்ந்தோர் மூமின் என்றாவார், நழுவாமல் காத்தோர் நலம் பெற்று வாழ்வார், ஒளி உலகோர் உறுதுணையாவார் என்று அது சொல்ற விஷயம் இதுதான். அப்ப இப்ப அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைக்கு, அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சி, அணுக வேண்டிய முறைக்கு அணுகி, நம்ப வேண்டிய ஈமான் கொள்ள வேண்டிய முறைக்கு அல்லாஹ்வை அந்த நான் என்று இருக்கிற உணர்ற அந்த உணர்வு நிச்சயமாக அல்லாஹ்தான். அந்த அணைங்கிறத தவிர சிறுட்டி கிடையவே கிடையாது. உள்ளம் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதோ, பூரணமாக ஏற்றுக்கொள்ற நிலை வரைக்கும் அவர் அந்த நம்பிக்கையை ஈமானை செய்யக்கூடாது. அதையும் எப்படி சொல்றார்கள் என்றால், உலகெல்லாம் எதிர்த்தாலும் உறவெல்லாம் மறுத்தாலும் உயிர் தானடா ஈமான், நம்பிக்கை உயிர். அம்மது உயிரை கொடுக்கலாமா? ஏனென்றா அண்ணன் இந்த சக்கராத்துடைய நேரத்தில் மூச்சு இழுக்கக்குள்ள எனக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வை, அதை உணர்ற நிலைய, அந்த அறிவை கொடுக்கலாமா? யாருக்கும் விடலாமா? உன்கெதி என்னாகும், உற்றாரும் பெற்றாரும் உதவாத நாளொன்று உண்மையாய் வந்தே தீரும், மகிழ்ச்சரின் உன்கெதி என்னாகும் என்று கேட்க. அப்ப இப்ப அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைக்கு, ஈமான் கொள்ள வேண்டிய முறைக்கு, விசுவாசிக்க வேண்டிய முறைக்கு, அந்த அறிகிற முறையும் அணுகிற முறைக்கும் யாரு வந்திருக்க? இப்படி நாம வந்திருக்கம் என்கிறது தான் அல்லாஹ் நமக்கு காட்டின வழிகாட்டல், ஹிதாயத். இந்த ஹிதாயத் என்று சொல்றது இதுதான். அப்ப கண்ணை மூடி சிருட்டி கிடையவே கிடையாது. சிருட்டி இல்லைண்டா உலகமும் இல்லை, உடலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்து கொண்டு நான் என்று உங்களோட உள்ளத்தில் இருக்கிறத கவனிங்க. ஆரம்பத்தில் பிடிபடாது. ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 10 நாள் ஒரு மாசம் அப்படி போக்குள்ள கொஞ்சம் அந்த உள்ளத்துல ஊண்டப்பா அந்த அறிவு என்ன செய்யும்? கொஞ்சமா உள்ளுப்பமா காட்டி தரும். ஊண்டப்பா அந்த உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு உணர்வு இருக்கே எங்கக்குள்ள அது ஏக வியாபகமா இருக்கின்ற அந்த உணர்வுடைய வியாபகத்தன்மையை உங்களுக்கு என்ன செய்யும்? காட்டி தரும். காட்டி தரக்குள்ள உலகத்தின ஞாபகமும் உடல்ல ஞாபகமும் இருக்கா? வருமா? இப்ப அவன் தடை செய்து நரகத்தை நிரப்புவன் என்கிற அந்த தடையை நீக்கி எறிஞ்சி தாட்டி விட்டு போட்டு நல்லடியார் அல்லாஹ் கிட்ட போற வழியை பிடிக்கலையா? அப்ப இந்த இடத்துக்கு வராம அவன் தடையில, அவன் தடை செய்கிற அந்த தடையில அகப்பட்டு அம்புட்டு
உலகம்தான், இந்த பொருளாதாரம் தான், இதுதான் வாழ்க்கை, இந்த உடல் தான் நிஜம் என்று நம்பின எல்லாரையும் நிரப்புவேன், ஜின்னையும் இன்சையும், அதுவும் அதிகமானவர்களை வழிகெடுத்து நரகத்தை நிரப்புவேன் என்ற அந்த வாக்குறுதி. அவன் சொன்ன விஷயத்தை அவன் செஞ்சிருக்கானா?